அப்படி ஆலயத்துக்கு வந்த அவர்களை கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே இல்லை. கர்த்தர் அவர்களை கைவிடவே இல்லை. நாங்கள் தலை குனிந்து விடுவோமோ, தலை குனிந்து ஒன்றுக்கு இல்லாமல் போய்விடுமோ, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் முடக்கப்பட்டு விடுமோ அப்படின்னா அவங்க பயந்த நாட்கள் உண்டு. ஆனால் கர்த்தரை தேடி வந்திருக்கிற அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எப்படிப்பட்ட தெய்வமாய் வெளிப்பட்டு வந்தாரா? அதிசயங்களை செய்கிற தெய்வமாய் வெளிப்பட்டு வந்தார். 7வது மாசத்துக்குள்ள துதி ஆராதனையிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். 7 என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், பரிபூரணம். அல்லேலூயா. 7வது மாசத்துல கர்த்தர் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. அதிசயம் அப்படின்னா என்ன? இதுவரைக்கும் காணாத, அதுதான் அதிசயம். எதை நம்ம பொதுவாக அதிசயம் சொல்லுவோம்? வழக்கமா நம்ம பார்க்கறது, வழக்கமா நம்ம செய்யறது, அது அதிசயம் கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், நான் அப்படி சொல்ல விரும்புகிறேன். இயற்கைக்கு உட்பட்ட காரியம் அதிசயம் அல்ல. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து அதிசயங்களை காண செய்வார். அதனுடைய ஊழியக்காரரை நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த 7வது மாசத்துல உங்க குடும்ப வாழ்க்கையில, இந்த 7வது மாசத்துல உங்க ஆவிக்குரிய காரியத்துல, இந்த 7வது மாசம் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உங்க பிசினஸ்ல, உங்க வேலை செய்யற ஸ்தலத்துல கர்த்தரே கூட இருந்து அதிசயங்களை காண செய்வார். யாத்திராகம புத்தகம் 18ஆம் நிருபம் அவருடைய 15வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். யாத்திராகமம் 15:11 வாசியுங்கள். உமக்கொப்பானவர் யார்? அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கொப்பானவர் யார்? அல்லேலூயா. அவர் அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர். உமக்கு ஒப்பானவர் யார்? அவரை தவிர இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. அல்லேலூயா. அதிசயமான அவருடைய வார்த்தையிலே அதிசயம் இருக்கிறது, அவருடைய செயல்களிலே அதிசயம் இருக்கிறது. நான் எப்பொழுதும் சொல்வது உண்டு, கர்த்தர் என்னை பார்த்து நீ நன்றாயிரு என்று சொல்லக்கூட தேவையில்லை. அவர் என்னை இப்படி பார்த்துட்டாலே நான் நல்லா இருந்திருக்கேன். அல்லேலூயா. என்னை பார்த்து உன் எல்லைகள் விரிவடைவதாக என்று சொல்லக்கூட தேவையில்லை. கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்துட்டாலே என் எல்லைகள் ஆட்டோமேட்டிக்கா விரிவடைந்து விட. அவர் அவ்வளவு பெரிய தேவன். கர்த்தரை குறித்து பரிசுத்த வேதாகமத்திலே கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா அது அவ்வளவு பயங்கரமா இருக்கு. ஒரு பக்தர் எழுதியிருக்கிறார், தம்முடைய வார்த்தையினாலே வானத்தின் சர்வ சேனைகளையும் உண்டாக்கினார். தம்முடைய நாசியின் சுவாசத்தினாலே, இந்த சுவாசத்தினாலே வானத்தின் சர்வ சேனைகளை உண்டாக்கிறார். வார்த்தையினாலே வானத்தையும், நாசியின் சுவாசத்தினாலே வானத்தின் சர்வ சேனைகளையும் உண்டாக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய தெய்வம் பாருங்க. அல்லேலூயா. அவர் வார்த்தை பேசல, சுவாசத்தினாலே சூரியன் உண்டாகி, வானத்தின் சேனைகள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், இன்னும் பல கோள்கள் இருக்கிறது. இவையெல்லாம் கர்த்தர் எப்படி உருவாக்கினாரா? நாசியின் சுவாசத்தினாலே. படர்ந்து விரிந்து கிடக்கிற சமுத்திரத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இம்மட்டும் வா, மிஞ்சாதே, உன் அலையின் பெருமை இதோடு அடங்க கிடவு. இன்ன வரைக்கும் அந்த வார்த்தைக்கு அது கீழ்ப்படிந்திருக்கிறது. பூமியின் மணலை மரக்கால் அளவாய் அளந்து வைத்திருக்கிறார். அவ்வளோ பெரிய தெய்வம். அல்லேலூயா. அவர் தம்முடைய ஜனத்துக்கு எப்படிப்பட்ட அற்புதங்களை எல்லாம் செய்தார் என்று சொன்னால், அதை குறித்து சங்கீதக்காரர் 78வது சங்கீதத்திலே அவர் அழகாக இருக்கிற வாசிக்கலாம். 78:12 வாசியுங்கள். 78:12 வாசியுங்கள். அவருடைய பிதாக்களுக்கு முன்பாக எகிப்து தேசத்து சோவான் வெளியிலே அவர் அதிசயமானவைகளை செய்தார். என்ன அதிசயமானவைகளை தம்முடைய ஜனங்களுக்கு செய்தாரா? வாசிங்க. கடலை பிளந்து, நல்ல கடலை பிளந்து. இதுவரைக்கும் கடல் எங்கேயாவது பிளந்திருக்கா? அல்லேலூயா. அதுதான் அதிசயம். அப்படிதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வார். கடலை பிளந்து அவர்களை கடக்க பண்ணி ஜலத்தை குவியலாக நிற்கும்படி செய்தார். யோர்தான் நதியை ஒரு குவியலாக, மணல் குவியலாக குவிந்து நிற்கும்படி செய்தார். வாசிக்க தொடர்ந்து, பகலின் மேகத்தினாலும் இரா முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழிநடத்தி. இதுவரைக்கும் எங்கேயுமே இப்படிப்பட்ட செய்தி என்ன செய்ய முடியாது. கடலை பிளந்து தம்முடைய ஜனங்களை கொண்டு போனார். பிரவாகித்து ஓடுகிற யோர்தானை பின்னிட்டு திரும்ப செய்து ஒரு மணல் குவியலை போல நிற்க பண்ணி தம்முடைய ஜனத்தை வனாந்தரத்தை அழைத்துக் கொண்டு போனார். பகலில் மேக ஸ்தம்பமாய் சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தமுள்ள தேவன் அவர்களோடு கூட இருந்தார். இரவில் அக்கினி ஸ்தம்பமாய், பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை விட்டு விலகவே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தூதர்கள் முன்னும் அப்பத்தினாலே அந்த வனாந்தரத்தை திருப்தி ஆக்கினார். காளைகளை கேட்டார்கள், இறைச்சியை கேட்டார்கள். மணல் தரையாய் கர்த்தர் அவர்களுக்கு
கண்மலையின் வெடிப்பிலிருந்து அவர்களுக்கு தண்ணீரை ஓடி வரும்படி செய்தார். இப்படி எண்ணற்ற அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய ஜனத்தை அவர் வழி நடத்தினார். அல்லேலூயா. இன்றைக்கும் அதே ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார். இதெல்லாம் இயற்கைக்கு உட்பட்ட அற்புதம் அல்ல, இதெல்லாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்கள். யாராலையும் செய்ய முடியாது, எவராலையும் செய்ய முடியாத அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார். நீங்க நிறைய பாருங்க, மோகன் சிலாசனுடைய அற்புத சுகமளிக்கிற கூடுகையாக இருக்கட்டும், இல்ல மாதாந்திர கூடுகையாக இருக்கட்டும், நிறைய பேர் சாட்சி சொல்லுவாங்க. அந்த சாட்சிகள் எல்லாம் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா முனுசாமி, குப்புசாமி, கேசியம்மா, எசைக்கியம்மா அப்படிதான் இருக்கு. பாத்துருக்கீங்களா? ஏதோ ஒரு மாதிரி பாக்குறீங்க. இந்த கிறிஸ்தவர்கள் பேர் வந்து நான் பார்த்ததை சொல்றேன். எனக்கு இந்த சாட்சியெல்லாம் பார்க்கறது எப்படின்னு ஆண்டவர் எப்படிலாம் கிரியை செய்யறார். அந்த சாட்சி வந்து நம்மளை பக்தி விருத்திக்கு நேராக என்ன செய்யும், கொண்டு போகும். அதனால நான் கொஞ்சம் விரும்பி அதை பார்ப்பது உண்டு. அப்படி பார்க்கும் பொழுது மெஜாரிட்டியா யாருக்கு ஆண்டவர் அதிகமாக அற்புதங்களை செய்திருப்பார் என்று சொல்லி பார்த்தாங்கன்னா எல்லாம் புறமதத்தை சார்ந்திருக்கிறவர்கள் கர்த்தர் அற்புதங்களை செய்திருப்பார். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு அற்புதம் கிடையாதா? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதம் கிடையாதா? அவரை நாடுகளுக்கு பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியாது. பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை. சில பேர் கரெக்டா சொல்றீங்க சாமி அப்படிங்கிற மாதிரி பாக்குறீங்க. அல்லேலூயா. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற தெய்வம் அல்ல, பிள்ளைகளின் அப்பத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து அழகு பார்க்கிற ஒரு தெய்வம். ஆனால் பிள்ளைகளை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். இந்த 7வது மாசத்துல இந்த வார்த்தையை நான் நேற்று மாலையில் இருந்து இரவு வரைக்கும் என்ன வார்த்தை கொடுக்கிறார், என்ன வார்த்தை கொண்டு பேசலாம் ஆண்டவரே என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டே இருக்கும்போது எனக்கு வார்த்தை கிடைக்கவில்லை. ஆனால் அதிகாலையில் எழுதி தெரிந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்னுடைய சிந்தையை இந்த சத்திய பகுதிக்கு நேராக கர்த்தர் கொண்டு போய் இந்த வேத வசனத்தை கண்களுக்கு முன்பாக நிறுத்தி இந்த வேத வசனத்தை கொண்டு போய் என் பிள்ளைகளோடு கூட பேசு, நான் அதிசயங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி இந்த மாசத்துல என் பிள்ளைகளுக்கு நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. எந்தெந்த காரியங்களே அதிசயங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறீர்களோ இன்றைக்கும் அதிசயங்களை செய்கிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். செத்து போன ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, செயல்பட முடியாத முடக்கப்பட்ட நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை ஆராதிக்கவில்லை, சர்வ வல்லமையுள்ள தெய்வத்தை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர்களை கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நம் அநேக நேரத்தில் நடக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? தலைக்கு மேல பிரச்சனை இருக்கையா, தலைக்கு மேல இருக்கக்கூடிய பிரச்சனையை அப்படி ஒற்றை காந்த பார்வையிலே மாற்றி போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அவர் இப்படி பார்த்தாலே போதும், வியாதி தாங்க முடியல, வியாதிதான், ஆனால் அந்த வியாதியின் கூரை முறித்து போடுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். யோபு அதை குறித்து என்ன சொல்லுகிறார்? யோபு 5:9 நீங்க வாசிக்கும் பொழுது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். இன்றைக்கு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வெறுமை நிலை, தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தெய்வீக விடுதலை, தெய்வீக அற்புதமான அதிசயங்களை பார்க்க முடியல. அதற்கு காரணம் என்ன? ஒரு 3 சத்தியங்களை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். அந்த சத்தியத்துக்கு நிச்சயமா நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. சத்தியத்தையும் சத்தியம் உங்களை வசனம் தான் விடுதலையா நம்புறீங்க? வசனம் தான் அதிசயங்களை கொண்டு வரும். அல்லேலூயா. ஏன் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்கல? அப்ப ஒரு அதிசயமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஒன்று வாசிக்கலாம். சங்கீதத்தின் புத்தகம் 78ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை வாசியுங்கள். மறந்தார்கள். ஏன் கர்த்தர் தொடர்ந்து செயல்பட முடியவில்லை? ஏன் கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியவில்லை? அவர் ஆராய முடியாத பெரிய காரியங்களை செய்கிற தேவன் தானே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற தேவன் தானே. ஒவ்வொரு நாளுடைய வல்லமை குறைந்து போகவே இல்லையே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படிப்பட்ட தெய்வமாக இந்த பூமியில வெளிப்பட்டு வந்தாரோ அதே தெய்வமாகத்தான் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆஃப்கோர்ஸ் அப்படித்தான் இருக்கிறார். ஆனா ஏன் அந்த வல்லமையை என் குடும்ப வாழ்க்கையில நான் பார்க்க முடியவில்லை? ஏன் அந்த வல்லமையை என் வேலை ஸ்தலத்திலே பார்க்க முடியவில்லை? ஏன் அந்த வல்லமையை என்னுடைய தொழில் ஸ்தலத்திலே பார்க்க முடியவில்லை? ஏன் அந்த வல்லமையை பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்க முடியவில்லை? ஒரே ஒரு காரியம் வசனம் சொல்லுகிறது, அவர் செய்த அதிசயங்களை
அற்புதங்களை அவர்கள் மறந்தார்கள். அல்லேலூயா. இதை எதை வெளிப்படுத்துகிறது? தேவ பிள்ளைகளாக நீங்களும் நானும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒவ்வொரு நாள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மறக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு செய்து கொண்டு வருகிற நன்மைகளை சபைகளிலே உபவாச கூட்டத்திலே சாட்சி சொல்வதோடு நம்ம எழுந்திடக்கூடாது, விட்டுறக்கூடாது. நம்ம உபவாச கூட்டத்தில் சாட்சி சொல்லுவோம், நல்லது. நீங்க சாட்சி சொல்லும் பொழுது புதிதாக சபைக்கு வரக்கூடியவர்களுக்கு விசுவாசத்தை தூண்டிவிடும். கொஞ்சம் விசுவாசத்தில் பலவீனப்பட்டிருக்கிறவர்கள் உங்களுடைய சாட்சியை கேட்கும் பொழுது அவருடைய விசுவாசம் கொஞ்சம் உயிர்ப்பிக்கப்படும். அதனால சாட்சி சொல்வது நல்லது. ஆனால் அதோடு நீங்கள் மறந்துவிடக் கூடாது. கர்த்தர் பாராட்டின கிருபைகளை, கர்த்தர் செய்த ஒவ்வொரு செயல்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நினைத்து 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 நீங்கள் நன்றி செலுத்திக் கொண்டே இருப்பீர்களானால் ஒவ்வொரு பொழுது விடியலும் உங்களுக்கு அதிசயமாகவே இருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொரு சூரிய விடியலையும் நீங்கள் அதிசயத்தை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் அற்புதங்களை பார்ப்பீர்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பயத்தின் நாளா இருக்காது, கலக்கத்தின் நாளா இருக்காது, கேள்விக்குறியான நாளா இருக்காது. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிசயத்தின் நாளாகவே இருக்கும். அனைவருக்கு ஆமை வரணும் பாருங்க. அல்லேலூயா. ஆமாங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? ஐயா 365 நாள் ஒரு வருஷத்துல இருக்கு. அந்த 365 நாளும் எனக்கு அதிசயத்தின் நாளா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. உண்மையில அப்படி கர்த்தர் மாற்றி தருவார். ஆண்டவர் சொன்னா நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். இருக்கிறவராகவே. அப்ப எப்படி இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரும்போது எப்படி இருந்தேனோ 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதனாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டு வந்து நான் எப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருந்தேனோ அதே தெய்வம் இன்றைக்கும் அப்படியே இருக்கிறேன். நமக்கு வேணா மாற்றம் வந்து கொண்டே இருக்கலாம், நமக்கு வேணா வயசு ஏறிக்கொண்டே இருக்கலாம். ஆனா கர்த்தர் அவர் இருக்கிற வல்லமாகவே இருக்கிறார். அப்படி வல்லமை படிந்து போகவே இல்லை. அப்படி அற்புதங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள் குறைந்து போகவே இல்லை. ஆனா நாம் அநேகர் என்ன செஞ்சிருக்கோம் தெரியுமா? மறந்து விடுகிறோம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி ஆண்டவரே. ஒரு வீட்டை தந்திருக்கிறாரா, அந்த வீட்டுக்காக எத்தனை பேர் ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துறீங்க? செலுத்தணும். பிள்ளைகளை தந்திருக்கிறாரா, எப்பொழுதும் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துங்க. பிள்ளைகளை சனின்னு சொல்லக்கூடாது. இதை பெற்றதுக்கு பேய பெற்றிருக்கா அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்படிலாம் வெளியே சொல்றவங்க இருக்காங்க. உங்க ஊர்ல சொல்றீங்களா தங்கம் இருக்கீங்களா? பிள்ளைய பேயினா பிள்ளைய பெற்றது யாரு? பெரிய பேய். இப்போ மூச்சு மாறிச்சுன்னா அதான் பெரிய பேய் மாறல. அப்படிங்களா? இது வந்து அந்த பக்கம். பிள்ளைகளை பேயுங்கள், பிள்ளைகளை சனியுங்கள். இதை பெற்றதுக்கு எருமையை பெற்றது, எருமையை பெற்று பார்த்தா தெரியும். நன்றி செலுத்துகிற பிள்ளையை தந்ததற்காக நன்றி, இந்த வேலையை தந்ததற்காக நன்றி, இம்மட்டும் ஜீவன் தந்ததற்காக நன்றி. தேவ சமூகத்தில் தான் சொல்லுகிறேன், தேவ சமூகத்தில் சொல்லுகிறேன், ஒவ்வொரு காஃபிக்கும் நான் நன்றி செலுத்துவது. ஆமாங்க, ஒவ்வொரு காஃபி என் பையனை நான் சொல்லுவேன், ₹1 செலவு பண்ணாலும் பார்த்து செலவு பண்ணுவா, இது கர்த்தர் காணிக்கையா கொடுக்கக்கூடிய காசு. ஒவ்வொரு காஃபிக்கு நன்றி செலுத்துவேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எங்களுக்கு தரக்கூடிய குடிக்கிற தண்ணிக்காக மரம் செடிகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற தண்ணிக்காக நான் நன்றி செலுத்தாமல் படுத்ததே கிடையாது. உண்மை. எங்களுக்கு ஒரு சின்ன வீட்டை கொடுத்திருக்கிறார். வீட்டு என்ட்ரன்ஸ் வாசல் தான் நான் எப்போதும் முழங்கால ஜோம் என் சபை இடமே ராத்திரி நான் வீட்டு என்ட்ரன்ஸ் வாசல் தான் 2 கையை சிம்சோன் ரூம்ல கட்டி கொண்ட மாதிரி இப்படியே பிடிச்சிட்டு ஜோம் பண்ணிட்டு இதை பிச்சையாய் கொடுத்ததற்காக நன்றி. அல்லேலூயா. இப்படியே சொல்லுவேன். நான் தேவ சமூகத்தில் சொல்றேன், போய் சொல்லல. அவர் இப்பதான் இருக்கிறார். இதை பிச்சையா நீங்க எனக்கு தந்திருக்காங்க நன்றி சொல்லுவேன். இந்த 7 சென்ட் இடத்த பிச்சையா எனக்கு ஊழியர்கள் தந்திருக்கீங்க நன்றி ஆண்டவரே சொல்லுவேன். ஏன் தெரியுமா தேவ பிள்ளைகளே? அது ஆண்டவருக்கு பிடிக்கும். நம்ம ஒருத்தருக்கு ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ளணும் என்று சொன்னா அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்களை பார்க்கும்போது நன்றியா சொல்லும் பொழுது அது எப்படி அவங்களை மகிழ செய்கிறது? நீங்க நன்றி செலுத்தாம இருங்க, அடுத்த ஒரு உதவி கேட்டால் செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நம்முடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்போஸ்தலன் பவுல் சொல்லுகிறார், நன்றி உள்ளவர்களா இருங்க, நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள். துதிக்கணும், நல்லா துதிக்கணும். கர்த்தர் பாராட்டின ஒவ்வொரு செயல்களுக்காக நன்றி 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 என்று மனதார நீங்கள் துதித்து பாருங்கள்.